ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்களின் பொற்பாத கமலங்களுக்கு நம் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சாய்ராம், நம்ம ஈரோடு மாவட்டத்தினுடைய சத்சங்கமானது பகவானுடைய பேரருளால் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. சுவாமியோட பக்தர்கள் அனைவருக்கும் சில சந்தேகங்கள் இருக்கும், கேள்விகள் இருக்கும். இது எல்லாத்துக்கும் சுவாமி சந்தேக நிவாரணி அப்படிங்கிற ஒரு புத்தகம், அதாவது பிரஷ்னோத்தர வாகினி அப்படிங்கிற ஒரு நூலை சுவாமி கொடுத்துருக்கார். அந்த நூலில் நமக்கு பல கேள்விகள் இருந்திருக்கும். அந்த கேள்விகளுக்கான விடையெல்லாம் அந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கார். அது மூலமாக சுவாமி நமக்கு கேள்விகளுக்கு விடையளித்து நம்மளோட சந்தேகத்தை போக்கினார் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதே போல் நமக்கு தொடர்ந்து நிறைய கேள்விகள் இருக்கும், நிறையா குழப்பங்கள் இருக்கும், சந்தேகங்கள் இருக்கும், சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதை எப்படி நம்ம நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கிறதுலாம் சின்ன சின்ன கேள்விகள் எல்லாம். அந்த மாதிரி கேள்விகளை நம்ம மாதந்தோறும் முதல் வெள்ளிக்கிழமை அன்று இரவு 7:15 மணியிலிருந்து 8 மணி வரை 45 நிமிடம் ஒரு சத்சங்கமாக நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த மாதம் ஒரு முறை நடக்க இருக்கிறது. குறிப்பிட்டது போல மாதம் முதல் வெள்ளிக்கிழமை 7:15 8 மணி வரைக்கும் மதிப்பிற்குரிய திரு டாக்டர் TS பாலகிருஷ்ணன் சார் அவர்களும் மதிப்பிற்குரிய டாக்டர் கோவிந்தராஜ் சாய்ராம் அவர்களும் இதை முன்னின்று நடத்துவார்கள். அது போக நமக்கு நிறையா சீனியர் டிவோட்டிஸ் இருக்காங்க, நிறையா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருக்காங்க. நமக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கும்போது அந்த கேள்விகளுக்கான விடையும், இல்லை வேறு புது கருத்துக்களோ, இல்லை என்ன சுவாமி சொன்ன விஷயங்கள்லேருந்து இன்னும் எளிமைப்படுத்தி எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத இதை நூலை எடுத்துகிட்டு போவாங்க. இந்த செஷனுடைய கோஆர்டினேட்டராக மதிப்பிற்குரிய டாக்டர் NV கோவிந்தராஜ் சாய்ராம் அவர்கள் இருக்கார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியின் முன்னுரை மற்றும் இதுக்கான விரிவான விளக்கங்களை மதிப்பிற்குரிய டாக்டர் கோவிந்தராஜ் சாய்ராம் அவர்கள் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம்ம இதனுடைய நோக்கத்தினுடைய விதை பாலகிருஷ்ணன் சாய்ராம் அவர்கள் போட்டது பகவானுடைய தூண்டுதலால. இந்த சத்சங்கத்தினுடைய நோக்கம் நம்முடைய பக்தர்களுக்கு ஆன்மீகம், சாய் இலக்கியம், சனாதன தர்மம் ஆகியவற்றில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது ஒன்று. இரண்டாவது, நல்ல ஒரு பேச்சாளரை உருவாக்குவது. ஏனென்றால் நம்ம நிறுவனத்துல மிக முக்கியமானது அடுத்த லெவல், அடுத்த கட்டத்துல நாம தலைவர்களையும் பேச்சாளர்களையும் பாலுகாஸ் குருமார்களையும் லீடர்களையும் உருவாக்கினா தான் இந்த நிறுவனமானது பல்லாண்டு காலம் அது இன்னும் நிலைத்திருக்கும், இன்னும் வளரும். ஆகவே நல்ல பேச்சாளரை உருவாக்குவது. மூன்றாவது, ஆன்மீக தொடர்பான செய்திகளை அனைத்து பக்தர்களுக்கும் எடுத்து செல்வது. இறுதியாக நம்முடைய வாழ்க்கையை நம்ம மகிழ்ச்சியை நாடித்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அந்த மகிழ்ச்சிக்கான திறவுகோல் ஆன்மீகமே. இதை பகவான் அடிக்கடி வலியுறுத்துகின்றார். அதை உணரும்படி செய்வது. ஆகவே நம்ம இந்த கேள்வி பதில் மாதிரி இதை வச்சிருக்கோம். இதுல கேள்வியை யார் வேணாலும் கேட்கலாம். பட் எதற்குள்ள இருக்கணும்னா ஆன்மீக நோக்கிலே ஆன்மீகம், சாய் இலக்கியம், சனாதன தர்மம் இதுக்குள்ள மட்டும் இருக்கணும். இதுல லீடர்ஸ் மட்டும் இல்லை, யார் வேணாலும் தகுந்த பதில் உங்களுக்கு தெரிஞ்சா தாராளமா கூறலாம், அதுல விவாதிக்கலாம். எல்லாமே நம்முடைய வட்டம் இந்த ஆன்மீகத்துக்கு நோக்கம் அது தெரிந்து கொள்வதுதான். நம்முடைய அடுத்த கேள்வி கேட்டு ஒரு சிக்க வைப்பதோ இல்லை நம்ம வேண்டும் என்றே கேட்போம், அந்த மாதிரி நோக்கம்லாம் யாருக்கும் கிடையாது. நாம் அனைவருமே கற்றுக்கொள்கின்ற நிலையிலே இருக்கின்றோம். இன்றைக்கு சனாதன ஷார்ட் ஃபார் த டே சாய் இன் ஸ்பேஸ்ல என்ன சுவாமி சொல்றாருன்னா, நாம் இந்த பிறவியை எடுத்துருக்கோம்னா போன பிறவிங்கிற பரீட்சையில சில சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டோம். அதை பாஸ் பண்றதுக்காக தான் இந்த பிறவியை கொடுத்திருக்கேன், அனுபவத்தை கொடுப்பதற்காக தான் நீங்க பிறந்திருக்கின்றீர்கள். அதையும் கற்றுக்கொண்டு அந்த சப்ஜெக்டையும் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆத்மா என்பதை உணர்வீர்கள். நீங்கள் இறைவனுடன் ஒன்றிணையலாம், மறுபடியும் பிறவியிலிருந்து விடுபடலாங்கிறார். ஆகவே நாம பரீட்சைக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட் மாதிரி தான் எல்லாருமே வேற வேற நோட்ஸ் படிக்கிறோம், வேற வேற டைப் ஆஃப் டீச்சர்ஸ் படிக்கிறோம். அது போல இது நமக்குள்ள இருக்கிற ஒரு கலந்துரையாடல். இதனுடைய நோக்கம் இதுதான். நம்ம பாலகிருஷ்ணன் சாய்ராம் இருக்கார், மற்ற பாலுகாஸ் குருமார்கள், சீனியர் டிவோட்டிஸ் எல்லாம் இருக்காங்க. நம்ம சந்தேகங்களை முன்கூட்டியே தனிப்பட்ட முறையில் 2 நம்பர் கொடுத்துருக்கேன், குரூப்ல பார்த்துருக்கலாம். அதுக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா அதை பத்தி கொஞ்சம் தயார் பண்ணிக்கொள்ள வேண்டியது. எல்லாருமே
பாலகிருஷ்ணன் சாய்ராம் மாதிரியும் நம்ம ஆஃப் ஹேண்டா அப்படியே பேச முடியாது கேட்கின்ற கேள்விகளுக்கு. அதுக்கு நாம கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும். சுவாமி என்ன சொல்லியிருக்கார், மற்ற இலக்கியங்கள் என்ன சொல்லுது, இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம். ஏன்னா நம்ம பாலுகாஸ் குருமார்கள் நம்ம சுவாமியோட இலக்கியம் மட்டுமல்ல, மற்ற ஜென்ரலான மகாபாரத ராமாயணத்து எல்லா ஸ்டோரிஸும் நம்ம படிக்கணும். நம்ம அப்பதான் அந்த குழந்தைகளுக்கு நம்ம நிறைய டீச் பண்ண முடியும். எந்த ஒரு வகுப்புக்கும் போறதுக்கு முன்னால நம்ம எந்த ஆசிரியரும் தயார் செய்து கொள்ள வேண்டும். நம்ம அப்படிதான் நினைச்சுக்கணும். இந்த மீட்டிங் வர்றதுக்கு முன்னால என்ன கேட்கலாம், இல்ல அதை பத்தி நாம என்ன ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம், இன்னும் என்ன தெரிஞ்சுக்கலாம், இதை பத்தி நீங்க கொஞ்சம் சிந்தனை செய்து. ஏன்னா நாம் என்ன பண்றோம், இப்ப நம்ம செய்திகள்லாம் புஸ்தகம் படிக்கிறது குறைஞ்சு போச்சு. அதுக்கு பதிலாக வாட்ஸ்அப் பாக்குறோம். வாட்ஸ்அப்லயும் பக்கம் பக்கமா தான் படிக்கிறது இல்லை, ஒரு பக்கத்துல படத்தை மட்டும் பாக்குறோம். இப்படி போய் கொண்டிருக்கிற காலத்திலே நாம இவ்வளவு பேர் இதை கற்றுக்கொள்ளலாம், தெரிஞ்சு கொள்ளலாம் வந்திருக்கிறதே ஒரு முக்கியமான ஒரு மாற்றம். நாம இதெல்லாம் நன்றாக வளர்த்து கொள்ள வேண்டும். இன்றைய சத்சங்கத்தை முதல் கேள்வி பதில் யார் வேணாலும் கேட்கலாம். அதற்கான பதிலை பாலகிருஷ்ணன் சாராமோ அடியேனோ மற்ற தெரிந்தவர்கள் யாரும் அதை பற்றி சொல்லலாம், விவாதிக்கலாம். இத்துடன் நாம் இந்த சத்சங்கத்தை தொடர்கின்றோம். சாய்ராம். சாய்ராம் வணக்கம். நான் கோபி செட்டிப்பாளையம் பார்க் சமிதி தமிழரசி பேசுறேன். கேட்கலாம் சாய்ராம்? தாராளமா தாராளமா. அதாவது நம்ம வேதத்துல மெயினா நமக்கு சுவாமி நம்ம சுருதியில நமக்கு எல்லாமே கத்துக்கிறோம். ருத்ரம் மெயினா கத்துக்கிறோம். சுவாமி கத்துக்க சொல்லிதான் நம்ம இப்ப கத்துட்டு இருக்கிறோம். எல்லாருமே கத்துருக்காங்க, சொல்லி தர்றாங்க இருக்கோம். ஆனா வெளியில யாரு பட்டாலும் ருத்ரம் படிக்க கூடாது நீங்க எல்லாம் படிக்கிறீங்களே அப்படின்னு பேசுறாங்க. சாயி டிவோட்டி நம்ம சுவாமி சொன்னது நமக்கு தெரியும், படிக்கிறோம். அதுக்கு ஜென்ரலா ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா இந்த விளக்கத்தை யாரு கேட்டாலும் சொல்றதுக்கு சரியா இருக்கும் பதில். பதில் சொல்லலாம். கடந்த வாரம் அருணா சாய்ராம் ரொம்ப அற்புதமான விளக்கம் கொடுத்தாங்க, அவங்களுமே விளக்கம். பாலகிருஷ்ண சாய்ராம் ப்ளீஸ். சாய்ராம், வேதத்துல ஒரு மந்திரம் வருது, ஆனோபத்தா கிருதவோ என்று விஸ்வதா. நல்ல செய்திகள், நல்ல எண்ணங்கள், நல்ல உபதேசங்கள் உலகின் எங்கிருந்து வேண்டுமானாலும் வரட்டும். அது இங்கிருந்து வரணும் அங்கிருந்து வரணும் கிடையாது. எதுக்காகன்னா அனைவருமே இறைவனுடைய குழந்தைகள். ஸ்ருதிங்கிற வேதம் அப்பௌருஷயம் எல்லாருக்கும் தெரியும். பகவானால் சிருஷ்டிக்கப்பட்டது வேதம். அது யாருக்காக? ஒரு அம்மாக்கு 2 குழந்தை இருக்குன்னா ஒரு குழந்தைக்கு சாப்பாடு, ஒரு குழந்தைக்கு பட்டினின்னு என்னைக்கு இருக்க முடியாது. பகவான் படைத்த வேதம் பகவானுடைய குழந்தைகள் அனைவருக்குமான ஒன்று. அதே மாதிரி வேதத்தை எடுத்துக்கொண்டா, நான் வேற எதை பத்தியும் பேசல, எந்த வேதத்திலையும் பெண்கள் வேதம் சொல்லக்கூடாது, இவர்கள் சொல்லக்கூடாது, அப்படி எந்த கட்டுப்பாடும் கிடையாது. இதெல்லாம் பிற்காலத்துல இடைச்சொல்கள். யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் படிக்கலாம். ஏனென்றால் அறிவு என்பது எல்லாருக்கும் பொதுவானது. சச்சித் ஆனந்தம் அப்படின்னு சொல்றோம். சித்துன்னா அறிவு. மனிதன் அறிவே வடிவானவன். அவன் எந்த குலத்துல வேணா பிறந்திருக்கலாம், பொண்ணா இருக்கலாம், குழந்தையா இருக்கலாம். பகவானுடைய பக்தர்களை பார்த்தாலே தெரியும். ஒண்ணும் வேண்டாம், பகவத் அவதாரங்களை பார்த்தாலே 2 பேர் தான் பிராமணர்கள். பரசுராமன், வாமனன் 2 பேர் தான் பிராமணர். பாக்கி எல்லாருமே வேற வேற இது. ஆனாலும் நாம் எல்லோரையும் அவதாரம் என்று சொல்லி எதுக்கா சொல்றேன்னா, விவேகானந்தர் சொல்ற வேதத்தில் எங்காவது பிராமணர்களை தவிர வேறு யாரும் வேதம் படிக்க கூடாதுன்னு இருக்கிறா காட்டுங்கிறார். இங்க அத்தனை பெரியவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? காயத்ரியை எல்லோரும் சொல்ல வேண்டும். ஒரு அற்புதமான மந்திரம். இந்த ருத்ர மந்திரம் இருக்கே, அத மாதிரி அற்புதமான பொக்கிஷம் உலகத்துல எங்கேயுமே கிடைக்காது. அதனுடைய வைப்ரேஷன் செல்ல 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 சொல்கிறவர்கள், கேட்பவர்கள், பக்கத்தில் இருப்பவர்கள், பக்கத்து வீடுகள் எல்லாமே நேர்மறையான எண்ணங்கள் சமஸ்தலோகா சுத்னோ பவந்து
என்ற நிலைக்கு போகிறது. இறைவனுடைய குழந்தை என்ற அந்த உரிமையிலே இது நம்முடைய பிறப்புரிமை. வேதத்தை படிப்பது நம்முடைய பிறப்புரிமை. குறிப்பாக சாய் பக்தர்கள் நிச்சயமாக படிக்கலாமா என்ற கேள்வி கிடையாது. நிச்சயமாக வேதத்தை படிக்க வேண்டும். சாய்ராம். அருணா சாய்ராம். சாய்ராம், நான் வந்துட்டு இருக்கேன். நான் வீட்டுக்கு போயிட்டு நான் சொல்றேன் சாய்ராம். ஒரு 5 minutesல சொல்றேன் சாய்ராம். சாய்ராம், கேக்குறதா நான் பேசுறது? கேட்கறது. அதான் சாய்ராம், நான் வீட்டுக்கு போயிட்டு நான் 2 வீலர்ல போயிட்டு இருக்கேன் சாய்ராம். போயிட்டு சொல்றேன் சாய்ராம். நன்றி சாய்ராம். நன்றிகள் சாய்ராம். சாய்ராம். நான் பிரமிளா பேசுறேன் சாய்ராம். சொல்லுமா. வந்து ருத்ரம் சொன்னாக்கா பெண்கள் சொல்லக்கூடாதுன்னு ஏன் சொல்றான்னு கேட்டப்போ ஒருத்தர் சொன்னா, அதாவது ருத்ரத்துடைய சக்தி வந்து நிறைய வருமாமா, நிறைய, அதாவது பகவானுடைய அருள் நமக்கு நிறைய கிடைக்கும். அது தாங்கியுடைய சக்தி வந்து பெண்கள் கிட்ட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஆண்கள்கிட்ட இருக்கிற விட பெண்கள்கிட்ட குறைஞ்சிருக்கு. அதனாலதான் சொல்லக்கூடாதுன்னு சொல்றா அப்படின்னு சொன்னா. அப்ப நான் சொன்னேன், அதாவது நான் அப்ப கேட்டேன் உங்ககிட்ட, நம்ம பகவான் கிட்ட அவனன்றி அதாவது அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு வரும் இல்லையா, அந்த மாதிரி பகவான் கிட்டே நம்ம ருத்ர சொல்லணும்னு ஆசையா இருக்கு. நான் சொல்றேன், நீங்க கொடுக்குற இந்த சக்திய, அதாவது நீங்க பண்ற அருள், எனக்கு பண்ணக்கூடிய அருளை வந்து நான் தாங்கக்கூடிய சக்தி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நம்ம செய்யலாமான்னு கேட்டதுக்கு அவங்க சிரிச்சுட்டு, உங்களுக்கு இவ்வளவு, நீங்க ஏன் இவ்வளவு கேக்குறீங்க, எனக்கு சொல்லணும்னு ஆசையா இருக்கு, இந்த மாதிரி சொல்றதுனால பயமாவும் இருக்கு, ஆனா சுவாமி சொல்லியிருக்காரு, ருத்ரன் சொன்னா நீ பத்திரமா இருப்பேன்னு சொல்லியிருக்காரு, அதனாலதான் கேட்டேன். தாராளமா சொல்லலாம். அது அந்த மாதிரி நான் சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் அதாவது 90% நான் சொல்லிட்டு இருக்கேன், ருத்ரம் நான் எனக்கு ஒண்ணும் ஆகல, நான் நன்னா இருக்கேன். இது வந்து எதுக்காக சொல்றேன்னா, அவங்க ருத்ரன் சொன்னா பெண்கள் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க இல்லையா, பெண்களும் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்றேன் சாய்ராம். இதுலதான் தப்பு இருந்தா மன்னிச்சுக்கோங்க, நீ கேட்டதை நான் சொல்றேன் சாய்ராம். சாய்ராம். ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க. என்னுடைய மாணவி அம்மாக்கு நான் ஓங்காரம் சொல்லி கொடுத்தேன். அந்த அம்மா வந்து என்னுடைய வைஃப்கிட்ட சொன்னாங்க, ஓங்காரம் சொல்லும் போது ப்ளீடிங் ஜாஸ்தி ஆகுது, இது ஒரு பிசியலாஜிக்கல் பிரச்சனை. பொதுவாக அந்த மாசத்துல 5 நாட்கள் ஓங்காரம், காயத்ரி, வேதம் இதை சொல்றதை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா உடல் ரீதியாக சில வேறுபாடுகள் இருக்கிறதுனால நம்ம மனசுக்கும் பொதுவா இந்திய கலாச்சாரத்துல பொதுவா மனசுக்கும் ஒட்டாது சொல்றதுக்கு. எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு இந்த 5 நாட்கள் சொல்லாமல் இருப்பது நல்லதுன்னு எனக்கு பண்றதுமா சாய்ராம். ஆமா சார், கரெக்ட். சுவாமி எந்த இடத்துல இத குறிப்பிட்ட மாதிரி எதுவும் நமக்கு இது இல்ல. சாய்ராம் ஒரு பிராக்டிக்கல் சஜஷன் சாய்ராம் சொல்றது. இன்ஃபேக்ட் சாய்ராம், சுவாமி வந்து இதை கன்சிடர் பண்ண வேண்டாம், எல்லாரும் எல்லா டைம்லயும் மந்திருக்குள்ள வரலாம், எல்லா சாதனையும் பண்ணலாம்னு சொல்லியிருக்கார். ஸோ இந்த மாதிரி ஒரு கேள்வி சுவாமி கிட்ட கேட்டப்ப அவர் வந்து இதுக்கு he said with all due respect to Balakrishnan Sairam, Swami has said that இந்த மாதிரி there is no exception for women, they can do all sadhanas all the time அப்படின்னு சொல்லியிருக்கார். Thank you Sairam, thank you very much. நீ சொல்ல ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கு, even for us also. So though there is no distinction, இல்லைங்களா? ஆமா, that is true. And this question was specifically asked because Swami அந்த காலத்துல when he was announcing as avatar, these type of questions were raised at that time. அப்போ அவர் சொல்லியிருக்கார். சின்ன விளக்கம் சொல்லிக்கிறேன். கூட இப்போ
we are not restricting anybody to come for bhajan and all. So all can come. In temples எல்லாம் ரொம்ப ஆச்சாரம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா ஆகம விதி பிரகாரம் அவங்க பண்றது உள்ளெல்லாம் போகக்கூடாதுன்னு. பட் ஹியர் நம்ம சமிதியில எல்லாம் all can come at all the times, including those 5 days. That is allowed. You need not you can overlook it அப்படின்னு சுவாமி சொல்லியிருக்கார். That is what I come to know from my Balvikas Guru. சாய்ராம், சமிதிக்கு வரதுலையோ, பஜன் அட்டன் பண்றதுலையோ, சுவாமி தரிசனத்துக்கு வரதுலையோ எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இந்த மந்திரங்களை சரியான முறையில உச்சரிக்கிறதுனாலன்னா நாபியிலேருந்து வருது. அதனால பயாலஜிக்கலா நிறைய வைப்ரேஷன்ஸ் உண்டாகும். அது ஒரு 55லேருந்து மேல இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. இது இட் இஸ் அ பயாலஜிக்கல் ப்ராப்ளம். அதை நான் சொன்னேன். மற்றபடி நம்ம இலக்கியத்தில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி பார்க்கணும். சாயிரம் பாரதி சாயிரம் ஒரு கோட் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. கார்கி மைத்ரேயி என்ற பெண்கள்லாம் அந்த காலத்திலேயே இருந்திருக்கிறாங்க, அதனால இப்ப அதுக்கு ஒன்றும் தடை இல்லை அப்படின்னு. பார்வதி சாயிரம் ஏதாவது சொல்றீங்களா? காணும் உங்களுக்கு மெசேஜ். சாய்ராம் சாய்ராம். ஆமா சாய்ராம், அதான் கார்கி அவங்க எல்லாம் அந்த காலத்திலேயே இருந்திருக்காங்க. அதாவது மெயினா எதுக்கு அப்படின்னாக்கா அந்த ஈவன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் சொல்றதுமே ஹெல்த் வைஸ் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், அதனால அவ தனியா இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு இதுலதான் இது பண்ணதே வழிய ஒரு இதுல நான் கேட்டிருக்கேன் சார். காஞ்சி சுவாமிகளே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த 3 days உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட இத நீங்க காட் ஓரியன்டா நீங்க திங்க் பண்ணா கூட இட் இஸ் வெரி கிரேட். ஏன்னா உங்களுக்குன்னு டைமே இல்லாம யூ வில் பி டூயிங் சர்வீஸ் ஃபார் யுவர் ஃபேமிலி அண்ட் அதர் திங்ஸ். இந்த 3 days எஸ்பெஷலி ஃபார் யூ, அதனால தான் உங்களை தனியாவே இது பண்றாங்கிற மாதிரி கூட வந்திருக்கு. சோ இத நம்ம சுவாமி நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காரோ அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அது மத்தவங்க அக்செப்ட் பண்ணலன்னா அதை விட்டுட்டு போயிடலாம். அவங்க கிட்ட நம்ம ஆர்கியூவே பண்ண வேண்டாம். சுவாமி நமக்கு சொல்லியிருக்காரு, we will follow, அவ்வளவுதான். எக்ஸாக்ட்லி. தேங்க் யூ, வெரி நைஸ். வேற யாராவது சொல்ல விரும்பலாம், கருத்துக்கள் சொல்லலாம். நம்முடைய பார்வதி சாய்ராம் சொன்னதுதான் நானும் சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா என்னோட வேதகுரு ரமணகண்ணமும் அதுதான் சொல்லியிருக்காரு. சோ அந்த காலத்திலேயே ரிஷிகள்லாம் இருந்திருக்காங்க, ஃபீமேல் ரிஷிகள்லாம் இருந்திருக்காங்க. அவங்கெல்லாம் வேதம் சாண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால அதுவும் நம்ம சுவாமி அவதாரமா நம்மள சாண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம தைரியமா எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போலாம். நாம சொல்லலாம், சுவாமி சொல்லியிருக்காரு அதனால நாங்க சொல்றோம் அப்படிங்கறத நம்ம நன்னாவே சொல்லலாம். சாய்ராம். சாய்ராம். சுவாமி லேடிஸ் பக்தி பத்தி ரொம்ப ஹையா கோட் பண்ணிருக்காரு நம்ம எல்லா இடத்துலயும். பகவானுடைய சத்திய உபனிஷத்துன்னு ஒரு புஸ்தகம் இருக்கு, நீங்கள் கேட்டவை பாபா சொன்னவைன்னு தமிழ்ல. அதுல இன்னைக்கு படிச்சுட்டு இருந்தேன். அதுல ராமானந்தர் துறவரம் பூண்டு காட்டுக்கு போயிடுறார். அப்ப அவருடைய மனைவி மகன்கள் எல்லாம் கூட்டி மனைவி அவருக்கு பார்க்க போறாங்க. அப்ப அவர் சொல்றார், நான் குடும்பத்தை எல்லாம் விட்டு வந்துட்டேன்னு. அப்ப அவங்க மனைவி சொல்றாங்க, நான் இங்க ஒரு சன்னியாசி பார்க்க வந்திருக்கேன், என் கணவரை பார்க்க வரலன்னு. அப்பதான் அவர் தெரிஞ்சுக்கிறாரு நம்ம விட அவ உயர்ந்த நிலையில் இருக்கின்றார் என்று. ஆகவே இதுல எந்த விதமான தடையும் இல்லை என்றேதான் அடியனுடைய கருத்தும் கூட. சாய்ராம். ஒரே ஒரு சின்ன ஒரு கோட் மட்டும் பண்ண விரும்புகிறேன். ஜாதி மதம் எதுவுமே நீங்க தடை இல்லை என்பதற்கு இருக்கக்கூடாதுன்னு தொண்டரடிப்படையாளர் திருமாலையில ஒரு பாசுரம் பாடுறார். அதை மட்டும் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகின்றேன். அவர் என்ன பாடுறாருன்னா, பழுதிலா ஒழுகலாற்று பழசது பேரிமார்கள் இடிகுலத்தவர்களேளும் எம்மடியார்கள் ஆகில் தொழுமினீர் கொடிமின் கொள்மின் என்று நின்னோடு மொக்க வழிபட அருளினாய் போலும் பதில் திருவரங்கத்தாரணி. நம் பக்தர்கள் வந்துட்டா there is no caste, வேற டிஃப்ரெண்ட் மேல் ஃபீமேல் எந்த டிஃபரன்ஸ் கிடையாது. கொடுமின் கொள்மின் அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிக் கொடுங்க, அவங்க கத்துக்கன்னு சொல்றாரு. ஆகவே நம்ம சத்சங்கம் அந்த வகையில பயனளிக்க வேண்டும் என்று பகவானை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். சாய்ராம். சாய்ராம், தேங்க்யூ. நல்ல டிஸ்கஷனா இருந்தது சாய்ராம். நமக்கு சாய்ராம். கோகுல் சந்தர்
சாய்ராம், நான் கோகுல் சந்தானகிருஷ்ணன் பேசுறேன். அடிப்படையில் ஒரு சந்தேகத்தை நான் கேட்கிறேன். நான் அதை சிறந்த ஆன்மீக ஒழுக்கம் என்பது எது? நம்ம ஆன்மீகத்தை பத்தி பேசுறோம். அந்த ஆன்மீகத்துல சிறந்தது என்பது எது? சாய்ராம். சொல்லுங்க சாய்ராம். நான் கேட்டது புரிஞ்சது. ஆன்மீகம்ங்கிறதே ஒழுக்கம் தான் உண்மையானது. மதம்ங்கிறதே ஒழுக்கம் சார்ந்தது. சுவாமி சொல்லியிருக்காரு. ஆகவே ஒழுக்கம் தான் முக்கியம். நீங்க வழிபடலைன்னா கூட பரவாயில்ல அப்படி சொல்லியிருக்காரு. மை வேர்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட், என் ஃபார்ம் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. சாய்ராம், நீங்க ஏதாவது சொல்றீங்களா? இல்ல, நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. நம்ம முதல்ல ஒரு விஷயத்துல ரொம்ப தப்பு பண்றோம். நமக்கு ஆத்மீகம், மதம் இந்த ரெண்டு வார்த்தைகளை we are using interchangeably. நம்ம பொதுவாக என்ன சொல்றோம்? ஒருத்தர் கோவிலுக்கு போறார், பட்டு பட்டியா விபூதி வச்சுக்கிறார், நிறைய சடங்குகள் எல்லாம் பண்றார். உடனே என்ன சொல்றோம்? அவர் ஆத்மீகவாதி. ஏதோ ஒருத்தர் உபன்யாசம் பண்றார், மகாபாரதம், அது ஒரு ஆத்மீக நிகழ்ச்சி அப்படிங்கிறோம். ஆத்மீகம் வேற, மதம் வேற. மதம் என்பது ஒரு சமூக விஷயம். அங்க சடங்கு ரொம்ப முக்கியமா இருக்கு, கூட்டம் ரொம்ப முக்கியமா இருக்கு, சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்கு. ஆனா ஆத்மீகம்னு சொல்லும் பொழுது அது நமக்கும் இறைவனுக்கு மட்டுமே உள்ள விஷயம். நான் கோவிலுக்கு தினமும் போனா என்னுடைய சமுதாயத்து மக்கள் என்னை பாராட்டுவார்கள். நான் ஆத்மீகவாதியானால் இறைவன் என்னை பாராட்டுவார். நிறைய இருக்கு, வித்தியாசம் இருக்கு. ஆத்மீகம், மதம் என்பது ரெண்டுமே ரொம்ப டிஃப்ரெண்ட். ஆத்மீகம்னு வந்தா அங்க இந்த ஒழுக்கம் இதை பத்தி எல்லாம் டிஸ்கஷனே வராது. ஏன்னா ஒழுக்கம் எல்லாம் நல்லபடியா இருந்து சித்த சுத்தின்னு சொல்லுவார்கள். மனம் சுத்தி அடைவதை, மனம் சுத்தி அடைந்த பிறகுதான் அவனுக்கு ஞானமே வருது. அப்போ இந்த சித்த சுத்தி அடைவதற்கு ஒழுக்கம் தேவை. நம்ம மதத்தில் இருக்கும்போது நல்ல ஒழுக்கம் தேவை. அந்த ஒழுக்கம் இருந்தால்தான் ஆத்மீக சிந்தனையே பிறக்கும். இது ரொம்ப சூக்ஷ்மமான தலைப்பு. இது உங்க கேள்வி ரொம்ப ஆழமான கேள்வி. நமக்கு மத சடங்கினால தெய்வ நிலை கிடைக்காது, மோட்சம் கிடைக்காது, ஆத்ம நிலை அடைய முடியாது. மதத்தையும் தாண்டி போகணும். மதத்தை தாண்டி போய் ஞானத்தை அடைய வேண்டும். ஞானம் வினா மோட்சம் நகி. மோட்சம்னாலே ஞானம் இருக்கணும். அந்த ஞானத்தை அடைவதற்கு முன்னால நம்ம பதஞ்சலி முனிவர் நீங்க சொன்ன விஷயத்த சொல்லியிருக்க. யமா நியமா ஆசனா பிராணாயாமா பிரத்யாகார தாரணா தியானம் சமாதி இதெல்லாமே ஆத்மீகத்துக்கு வர முன்னால. இதெல்லாம் இருந்தா தான் ஆத்மீகத்துக்கே வர முடியுங்கிறது ஆதிசங்கரருடைய கருத்து. சாய்ராம். சாய்ராம், நீங்க பேசுங்க சாய்ராம். சாய்ராம், பாலகிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரி நம்ம எடுக்கையிலேயே இந்த அஷ்டாங்க யோகத்திலேயே யமம் நியமம் எடுக்கிறதுலயே யமம் has 5 disciplines and நியமம் has 5 disciplines. அதனால டிசிப்ளினோட தான் நம்ம ஆன்மீகம்ங்கிறது வித் டிசிப்ளின் ஒன்லி அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். சாய்ராம். கரெக்ட். நீங்க சொல்ல யமம் நியமத்தில் வர சப் கிளாஸஸ் ஃபாலோ பண்ணாலே அவர் மகாத்மா ஆயிடுறாரு. ஏன்னா சிம்பிளி அதான் அரிச்சுவடியே அதுதான்.
அது இல்லாம இது இல்லை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஆன்மீகக்கும் மதத்துக்கும் நாம பார்த்துருக்கோம், சேசிஸ் வரும் ஃபேக்டரியில இருந்து, அசோக் லேண்ட், பென்ஸ் எல்லாமே. அதுக்கு மேல நம்ம வேற வேற பாடி கட்டிக்கலாம், லாரியா பஸ்ஸா கட்டிக்கலாம். அது போக ஆன்மீகம் என்பது சேசிஸ் மாதிரி. அதுக்கு மேல வேற மதங்கள், சைவ சமயங்கள், இஸ்லாம் மதம், கிறிஸ்துவ மதம், இப்படி நம்ம வேற வேற நமக்கு பிடிச்ச ஷேப் எல்லாம் கட்டிக்கலாம். பட் அடிப்படையானது சேசிஸ். அதுக்கு ஒரே ஒரு ஒழுக்கம் தான் அடிப்படையானது. சாய்ராம். சாய்ராம், எனக்கு ஒரு சின்ன கேள்வி. சாஸ்திரத்துக்கும் சடங்குக்கும் என்ன வித்தியாசம் சாய்ராம்? சாஸ்திரம் ஆன்மீகத்தை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு கடைபிடிக்கிறோமா, இல்ல அதுவும் மதம் சார்ந்ததா? சார், யாராவது பதில் சொல்றீங்களா? நீங்க சொல்லுங்க. முதல்ல சாஸ்திரம்னா என்ன, சடங்குன்னா என்ன? நம்ம பொதுவா சாஸ்திரம் சாஸ்திரம் நம்ம நிறைய வார்த்தைகளை அர்த்தம் தெரியாம சொல்லிட்டு இருக்கோம். இந்த சத்சங்கமே அதுக்காகத்தான். சாஸ்திரம்னா என்ன? சாஸ்திரம் என்றால் போதனை, டீச்சிங் அப்படின்னு அர்த்தம். இதை யார் போதிக்கிறார்களோ அவருக்கு சாஸ்தான்னு பெயர். ஐயப்பன தர்ம சாஸ்தான்னு ஏன் சொல்றோம்னா, அவர் தர்மத்துக்கான வழியை காட்டினார். அப்ப சாஸ்திரம் என்பது போதனைகள். வேதங்கள் எல்லாமே சாஸ்திரம்தான், உபனிஷத்து சாஸ்திரம்தான், மகாபாரதம் சாஸ்திரம்தான், திருக்குறள், திருவம்பாவை, திருவாசகம் எல்லாமே சாஸ்திரங்கள் தான். எப்படி வாழ வேண்டும் என்று வழிகாட்டுவது முழுக்கவே சாஸ்திரங்கள். அந்த சாஸ்திரங்கள் சில வேளைகளிலே சில சடங்குகளை விதிக்கின்றன. சாஸ்திரம் இல்லாம சடங்கு கிடையாது. இந்த சாஸ்திரத்திலிருந்து வந்ததுதான் சடங்கு. சில வேளையில இந்த சடங்குகள் கண்மூடித்தனமாகவும் போய்கின்றது. சாயிராம். பல சடங்குகளுக்கு நாம் பொருள் புரிந்து கொள்ளாமே, ஈவன் ஒவ்வொரு விழாவும் சாமி பொருள் புரிந்து கொண்டாட வேணும்னு சாமி சொல்லியிருக்காரு. நம்ம அதனுடைய அர்த்தம் தெரியாம சடங்குகளை மட்டும் கடைபிடிக்கின்ற போது மூடத்தனமாகி விடுன்னு நினைக்கிறேன். சாய்ராம். ஆமாங்க சாயிராம். சாஸ்திரங்கள் ஒரு எப்படி ஸ்மிருதி, ஸ்ருதி, ஸ்மிருதி அப்படி வந்ததோ, ஒவ்வொன்னையும் ரொம்ப எளிமையாக்குறது சாஸ்திரம், கடைசியா வர்றது சாஸ்திரம். அதான் தர்ம சாஸ்திரங்கள் நம்ம சொல்லுவோம். நிறைய இருக்கு. அது நம்ம வாழ்க்கையில பிராக்டிக்கலா இதை பண்ணலாம், இதை பண்ணக்கூடாது இந்த சிச்சுவேஷன்ல அப்படின்னு சொல்றது நமக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கிறது தர்மசாஸ்திரம். ஆனா சடங்குகள்ங்கிறது நமக்கு இந்த கர்மம், ஒவ்வொரு கர்மமும் பண்ண இல்ல, இந்த நியதியில பண்ணணும் அப்படின்னு சொல்றது. சோ சடங்குகள் ரொம்ப ஒரு காலத்துல ரொம்ப முக்கியமா இருந்தது. இப்போ நம்ம எடுத்துட்டா அந்த சடங்குகளை நம்ம பரிபூர்ணமா பண்ண முடியாது. பட் ஆனா தர்மசாஸ்திர பிரகாரம், சாஸ்திர பிரகாரம் நம்ம we have to live. ஏன்னா தர்மசாஸ்திரங்கள் தான் நமக்கு ஒரு வழிகாட்டியா இருந்து இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்றது. ஸோ போத் ஆர் டிஃபரெண்ட். பட் ஆனா நிறைய சடங்குகள் இன்னும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஏன் பண்றோம் அப்படின்னா, நமக்கு தொண்டு தொட்டு அது வந்துட்டு இருக்கு. நம்ம அப்பா பண்ணா, அவங்களுக்கு பேரண்ட்ஸ் பண்ணாங்க, நம்ம பண்றோம். ஆனா அதனோட அர்த்தம் தெரியாம பண்றோம். அதனால சம்டைம்ஸ் அது ஒரு கேள்விக்கு இடமாக இருக்கு. ஸோ வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் நமக்கு இந்த காலத்துலன்னா, நமக்கு ரொம்ப எளிதானது இந்த சடங்குகளை எல்லாம் விட்டுட்டு நாமஸ்மரணை தான் ரொம்ப எளிது. அதை தான் நம்ம பண்ணணும். சாய்ராம். சாய்ராம். சாஸ்திரங்கள்ல அடிப்படையானது வேதம். சனாதன தர்மத்துல வேதத்தை தான் நம்ம பிரமாணமா வச்சுக்கிறோம். பிரமாணம்னா அத்தாரிட்டி. சாஸ்திரத்துக்கு, வேதத்துக்கு விரோதமாக ஒன்று இருந்தால் அது ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. ஆக சாஸ்திரத்தினுடைய அடிப்படை வேதங்கள். அதுல ஆரம்பிச்சு அங்கிருந்து வேதாந்தம், வேதாங்கம், மனுஸ்மிருதி, ஏகவாக்கிய ஸ்மிருதி எல்லாமே நம்ம 15 யோக சூத்ரா
எல்லாம் அங்கேருந்து வருது சாயம். கரெக்ட் சார். வேதத்துக்கு விரோதமா ஏதாவது இருந்தா அது சனாதன தர்மமே இல்லை. சடங்குகள் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது என்று நினைக்கிறேன் இல்லைங்களா? சாஸ்திரத்தை, அந்த சாஸ்திரத்தினுடைய பொருளை நோக்கி ஒரு வழிகாட்டியாக நினைக்கிறேன். வழிகாட்டி கிடையாது சாயரா, இட் இஸ் a ப்ரொசீஜர். இப்போ ரொம்ப சுலபமா சொல்றேன். சட்டத்துல 2 லா இருக்கு. இந்தியன் பினல் கோடுன்னு ஒண்ணு இருக்கு, கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுன்னு ஒண்ணு இருக்கு. பினல் கோடு என்ன சொல்லும்னா செக்ஷன் 300 அப்படின்னு எடுத்துட்டா கொலை என்றால் என்ன அதை விளக்கத்தோட சரி. கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு என்ன பண்ணோம்னா இந்த கொலை கேஸ் எப்படி விசாரிக்கிறது, யாரு தண்டனை கொடுக்கலாம், எவ்வளவு கொடுக்கலாம், இதுக்கு அப்பீல் உண்டா, இந்த மாதிரி விதிமுறைகள்லாம் சடங்குல வருது சாயிரா. என்னுடைய மனைவி ஷியாமலா ஒரு கேள்வி கேட்டாங்க காலையில. நம்முடைய முன்னோர்களுக்கெல்லாம் மாதந்தோறும் அமாவாசைக்கு அவங்களுக்கு சாமி கும்பிடுறோம், டெய்லி படத்துக்கு பூ வச்சு பூஜை பண்றோம். இதெல்லாம் அவங்களுக்கு அவங்களுக்கு போய் சேருமா? அவர்களே வேற உடல் எடுத்தாச்சு, இதனால ஏதாவது நன்மை உண்டா அப்படின்னு கேக்குறாங்க. சொல்லுங்க சாய்ராம். சாய்ராம், ரொம்ப அடிப்படையான கேள்வி, நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இத காஞ்சி பரமாச்சாரியார் ஒரு சாதாரண மக்களும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு உதாரணத்தை கொடுத்தார். எப்ப நீ இது சுவாமி இதே எக்ஸாம்பிள் சொல்லியிருக்க. ஒரு கிராமத்து ஆசாமி என்ன பண்ணாரு, போஸ்ட் ஆபீஸுக்கு போய் 50 ரூபா மணி ஆர்டர் பண்ணாரு. அவர் கேட்டாரு, நான் இப்ப கொடுத்த புது நோட்டை எல்லாமே, இந்த புது நோட்டு அப்படியே என் பையனுக்கு போகுமா? அப்ப அந்த தபால் அதிகாரி சொன்னது, அப்படியே போகாது ஐயா, தகவல் போகும். தகவல் போனோடனே அங்க இருக்கிற போஸ்ட் ஆபீஸ் நம்ம பையனுக்கு 50 ரூபாய் கொடுத்துருவாங்க. இது ரொம்ப நுணுக்கமான விஷயம். நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், இறந்து போன ஆத்மாக்கு இதனால ஏதாவது பயனுண்டா? ஏன்னா எண்ணங்கள் இங்க ரொம்ப முக்கியம். நம்ம அன்னைக்கு படைக்காட்டா கூட படைக்கிற மாதிரி பாவனை பண்ணிட்டு அம்மா அப்பா போட்டோக்கு முன்னால் நின்று, அம்மா என்னால ஒன்னும் படைக்க முடியல, எனக்கு சக்தி இல்லை, தெம்பு இல்லை, பணம் இல்லை அப்படின்னு மனசு நினைச்சிருந்தாலே இந்த எண்ணங்கள் அந்த ஆத்மாவை போல் சேர்கிறது. இன்னொரு பிராக்டிக்கல் விஷயம் சொல்றேன். சில வேளையில நீங்க ஒன்றும் சாப்பிட்டுருக்க மாட்டீங்க, ஆனா திடீர்னு எனக்கு என்ன வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றதை கேட்டிருக்கேன். திடீர்னு எப்படி நிறையறதுன்னா, போன பிறவியில நமக்கு ஏற்பட்ட அந்த சந்ததிகள் நமக்காக சிலது பண்ணும் பொழுது அது ஆகாசம் வழியாக நமக்கு சேருகிறது. இன்னொன்னு இதுல என்னன்னா, யாருக்கும் போய் சேரதோ இல்லையோ அது வேற விஷயம். ரொம்ப பிராக்டிக்கலா பார்த்து இன்னொன்னு என்னன்னா, பெற்றவர்களுக்கு நாம் நம்முடைய நன்றி உணர்வை காட்ட வேண்டும். அதுக்கு ஒருவேளை இப்படி கூட ஒரு சடங்கு மாதிரி பண்ணி வச்சிருக்கலாம். பெரியவர்கள் சும்மா பெரியவர்களை நினைச்சுக்கோ சொன்னா நினைச்சுக்க மாட்டோங்கிறதுனால ஒரு சடங்கை பிரிஸ்கிரைப் பண்ணி அப்படி இருந்திருக்கலாம். ஆனா பொதுவாக என்ன சொல்லுகிறார்கள் என்றால், கண்டிப்பாக ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது, இறந்து போவது உடல் தான். அதனால ஆத்மாவுக்காக நம்ம பண்ற விஷயங்கள் அந்த தொடர்பு என்னைக்குமே போறதில்லை. நமக்கும் நம்முடைய மூதாதையர்களுக்கும் இருக்கிற தொடர்பு என்றுமே அழிவதில்லை. இந்த ஒரு காரணத்துக்காகவே கண்டிப்பா வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு சொல்லலாம். ஏன் குலதெய்வம் கோயிலுக்கு போனோம்னா, அங்க இருந்துதான் நம்ம பெரியவர்களும் சுவாமியை வணங்கினார். அவர்கள் வணங்கின அதே இடத்துல நாமும் போய் சுவாமியை வணங்கணும் இப்படின்னு சில சாஸ்திரங்கள் சொல்லுகிறது சாயலாம். இதை நம்ம தயவு செய்து யாருமே இதை விட்டுடக்கூடாது சாயலாம்.
சார் அதே தெய்வத்தின் குரல்ல காஞ்சி பெரியவர் சொல்றார், இந்த ஏன்னா இந்த டாக்டர் கேட்ட கேள்வி வந்து இந்த பிறவியில அது எதனாலன்னா, இந்த பிறவியில நான் வந்து கருப்பையாவா இருக்கலாம், அடுத்த பிறவியில நான் வேற மேல போலாம், இல்லாட்டி கீழே இறங்கி புழுவா போலாம், இல்ல குதிரையா போலாம். அப்படி இருந்ததுன்னா யார் வந்து இந்த பித்ரு காரியங்கள் பண்றாங்களோ, பித்ரு தேவதைகள் எந்த பிறவியா அவங்க எடுத்திருக்காங்களோ அந்த பிறவியில அவங்களுக்கு வேண்டிய உணவா கொண்டு போய் சேர்க்குமா. குதிரையா பிறந்திருந்தனா அந்த பித்ரு தேவதைகள் வந்து அந்த குதிரைக்கு உண்டான புல்லா கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். இதே இதுல அந்த போஸ்ட் ஆபீஸ் கதை இதுலயே சொல்லியிருக்கார் அந்த எபிசோட். அதனால யார் பண்றாங்களோ அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லி எக்ஸ்பிளைன் பை பாலகிருஷ்ணன் சார், யார் பண்றாங்களோ அது அவங்களுக்கு போய் சேரும். எந்த பிறப்பு எடுத்திருந்தாலும் அவங்களுக்கு அது போய் சேரும். அண்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் த தர்மா. கிரகஸ்தனுக்கு பித்ரு காரியம் பண்றது 5 எசென்ஷியல் கர்மால் தர்மத்துல ஒரு தர்மம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதே இதுக்குதான். அப்பார்ட் ஃப்ரம் புரோஜினி வம்சவிருத்தி தவிர இந்த 5 யஜ்ஞங்கள்ல ஒண்ணு முக்கியமானது இந்த பித்ரு காரியம். அது பண்றது ரொம்ப முக்கியம். இந்த பித்ரு தேவதைகள் அவர்கள் தான் இந்த போஸ்டர் வேலையை பண்ணுகிறார்கள். அவங்கதான் அஸ்வினி தேவதைகளோ? இல்லம்மா இல்லம்மா, இவங்க மருந்து குணத்துக்கு மருத்துவர்கள். அவர்கள் இரட்டையர்கள். அவர்கள் வந்து அது வேற. அர்யமாங்கிறது பித்ரு தேவதையா நான் புரிஞ்சுட்டு இருக்கேன். அர்யமா. சாய்ராம். ஓகே சார், சாய்ராம். தேங்க்யூ. சாய்ராம், இது வந்து எவ்ரி ஒன் டெய்லி இதுலயே நம்ம எல்லாருமே உணர்வோம். என்ன அப்படின்னாக்கா, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், திடீர்னு நமக்கு முன்பின் தெரியாதவா வந்து நமக்கு ஹெல்ப் பண்றா இல்லையா, அதுவே வந்து இந்த இதனாலதான். ஏன்னா இது எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்கிறது சூரியன். நம்ம என்ன கொடுக்கறோமோ அதனால்தான் பார்த்தீங்கன்னா ஹோமம் அந்த மாதிரி இதுவா பண்றது எல்லாமே சூரியனுக்கு போய் சேர்ந்துடுறது. அவர் வந்து அத வந்து ஒவ்வொருத்தரோட எந்த பிறவியில இருக்கோமோ அந்த இதுக்கு ஏத்த மாதிரியா சாய்ராம் சொன்ன மாதிரி குதிரைனா புல்லா குடுக்குற மாதிரி, அது மாதிரி நமக்கு என்ன நீடியோ அந்த நேரத்துக்கு பகவான் வந்து கொடுக்குற. நம்ம எதிரே பார்க்க மாட்டோம். ஒரு பெரிய ப்ராப்ளம்ல இருக்கும்போது முன்பின் தெரியாதவா அவ வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணி நம்மள அதுல இருந்து சேவ் பண்ணுவா. அது வந்து நமக்கு அந்த ஸ்டோர் ஆன மெரிட்ஸ்ல இருந்து வரக்கூடியது. அதாவது மத்தவா நமக்கு நம்ம மூதாதையர்களோட அந்த இதுன்னு சொல்றா இல்லையா, நம்ம போன ஜென்மத்துல நமக்கு யார் நமக்கு கொடுத்திருக்காளோ அந்த மெரிட்ஸ் வந்து நம்மள அந்த நேரத்துல நம்மள காப்பாத்தும். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்வதி சொன்ன ரொம்ப கரெக்ட். இன்னொன்னு காஸ்மிக் மைண்ட் ஒண்ணு இருக்கு. இந்த காஸ்மிக் மைண்டுங்கிறது என்னதுன்னா, we are all interconnected. நானோ கருப்பையாவோ டாக்டரோ பார்வதியோ, we are all the 24 hours 365 days, all the yugas, we are interconnected. So we are interconnected with our ancestors till the end. சாய்ராம். இன்னொன்னு வந்து ப்ரொஃபசர் சாய்ராம் சொன்னதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து என்ன நோக்கத்துல நீங்க பண்ணீங்க அப்படின்னு சொன்னார். ஸோ எந்த ஆக்டா இருந்தாலும் வாட் இஸ் அ மோட்டிவ்ங்கிறது தான் சுவாமி பாக்குறார், தெய்வம் பாக்குறது. வாட் இஸ் அ வித் வாட் மோட்டிவ் வி டிட். அது சின்ன காரியமா இருந்தாலும் பஜனா இருந்தா கூட, வெதர் யூ டிட் இட் வித் ஒரு படாடோபத்துக்காக பண்ணமா இல்ல எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக பண்ணமா, வித் வாட் மோட்டிவ் யூ டிட், வெதர் ஒரு சின்ன காரியம்னாலும் பெரிய காரியம்னாலும், தட் ஒன்லி வில் காட் லுக் அட் இட் அப்படின்ட்டு சுவாமி நம்ம ஆர்கனைசேஷன் மீட்டிங் ஆல் இண்டியா கான்ஃபரன்ஸ் 1981ல சொல்றாரு. ஸோ த மோட்டிவ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உள்ளுணர்வு பாவம் இல்லைங்களா, எந்த நோக்கத்தோட நம்ம பண்ணோம் அந்த வார்த்தை தான் சார் சொன்னார். அதேதான் பகவத்கீதால பத்திரம் புஷ்பம் பலம் தோயம். கரெக்டா? ஆமா, அதாவது எளிமையா இருந்தா கூட போதும், நோக்கம் வந்து அந்த பாவம் இருக்கணும். கரெக்டா சார்?
சாயிரம் ரொம்ப கரெக்ட். சுவாமி இந்த ஃபயர் இருக்கு இல்லையா, யஜ்ஞத்துல இருக்க ஃபயர் தான் கேரியிங் ஏஜென்ட்ங்கிறாரு. இதோட இது எல்லாம் நம்ம எப்படி நீங்க தேவதைகள் தேவதைகள் எடுத்துட்டு போ பித்ரு தேவதைன்னு சொன்னீங்களோ, அதே மாதிரி சுவாமி இந்த யஜ்ஞத்துல போடுறது எல்லாத்தையுமே இந்த ஃபயர் தான் கேரிஸ் டு த ரெஸ்பெக்டிவ் காட்ஸ் சுவாமி சொல்லியிருக்கேன், படிச்சிருக்கேன் சாயிரம். சாயிரம் அதுல அக்னி பத்தி டாக்டர் சொன்னார். இப்போ அக்னிக்கு 2 வைஃப், ஸ்வாஹா அப்படின்னு ஒரு வைஃப் இருக்கா, ஸ்வதா அப்படின்னு ஒரு வைஃப் இருக்கா. நம்ம பொதுவா இந்த யாகங்கள்லாம் பண்றத ஸ்வாஹா அப்படிங்கிறோம். அப்ப தெய்வீகமான காரியங்கள் எல்லாம் பண்றத ஸ்வாஹான்னு சொல்லணும். பித்ரு காரியங்கள் பண்ணும் பொழுது ஸ்வாஹா வராது, அங்க ஸ்வதா அப்படின்னு வரும். ஏன்னா ஸ்வதாங்கிற பத்னி தான் இந்த அக்னி தேவருக்கு ஏஜெண்டா இருக்கா. அவதான் இதை அந்த கன்சர்ன் பீப்புளுக்கு கொண்டு போய் கொடுக்கறதா பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். சாயிரம் வள்ளுவர் நமக்கு அதான் சொல்லியிருக்காரு, தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் என்று ஐம்புலத்தார் ஓம்பல் தலைங்கிறார். ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து நம்ம ஆன்செஸ்டருக்கு தான் கொடுக்குறாரு. சைரம், தேங்க்யூ சைரம். ஒரு எக்ஸ்டெண்டட் கொஸ்டின் இங்க நம்ம இந்த பித்ருக்கல்னு பேசும்போது ஒரு சிலர் வீட்டில் பெண் பிள்ளைகள் மட்டுமே இருக்கிற வாய்ப்புகள் இருக்கும். இப்போ அவங்களுக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? அவங்க பண்ணலாமா? இது இல்லை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு சார். பொதுவாக இப்போ யாரோ கேட்டாங்க, சடங்கை பத்தி கேட்டாங்க இல்லையா? சடங்குகள்னு வரும்பொழுது நம்ம பெரியவர்கள் எப்படி சொன்னார்களோ அதை அப்படியே நம்ம பின்பற்றுறோம். இப்போ சில சமுதாயங்கள்ல இந்த ஸ்ராத்தம் என்பது ஆண்கள் மட்டுமே தான் பண்ணுகிறார்கள், பித்ரு காரியங்களை ஆண்கள் தான் பண்ணுகிறார்கள். ஆனா அந்த மாதிரி வேலையில எனக்கு தெரிந்து பல குடும்பங்கள்ல அந்த பெண் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்றால், அதே நாளன்று அம்மா அப்பா படத்தை வச்சு ஏழைகளுக்கோ அல்லது பிராமணர்களுக்கோ அல்லது வேதம் படிக்கின்ற மாணவர்களுக்கோ ஏதாவது காணிக்கையாக கொடுப்பார்கள். அவர்களால் முடிந்தது அவர்கள் செய்கிறார்கள். அப்போ முதல்ல நம்ம பார்த்த மாதிரி கருப்பையா சொன்ன அதே விஷயம், பாவம் தான் அங்க ரொம்ப முக்கியம். ஸோ சடங்குல பங்கெடுத்துக்க முடியாட்டாலும் நமக்கு அதுல ஈடுபடுறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. சாயிரம். தேங்க்யூ சைரம். சைரம், புனிதா சைரம் ஏதோ கேட்க வந்தீங்க. சைராம், சுவாமி சொல்லியிருக்காங்க, அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் பண்ண போக முடியல, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி வீட்டுல இருந்தாங்க. அப்படியே இருக்கணுங்கிற சூழ்நிலை வந்ததுன்னா பகவான் முன்னாடி நின்று ஒரு சொட்டு அவங்களை நினைச்சு கண்ணீர் விட்டா கூட போதுன்னு சுவாமி ஒருத்தவன சொல்லியிருக்காங்க சைராம். இது அப்பா சொல்லியிருக்காங்க. அது சொல்றதுதான் பார்த்தேன் சைராம். சைராம். கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப சத்தியம். சைராம் சொல்றது நன்றி உணர்வு தான் மிக முக்கியமானது. அதுக்காகத்தான் நீங்க அந்த போகுதோ பலன் அவங்களுக்கு இல்லையோ நமக்கு பலன் கிடைக்குது. சுவாமி என்ன சொல்றாருன்னா, சூரியன் தான் கண்ணுக்கு அதிதேவதை, நன்றி இல்லாதவருடைய விஷனை பறிச்சிருவாருன்னு சுவாமி சொல்லியிருக்காரு. ஆகவே நன்றி உணர்வுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நமக்கு. ஆகவே நாம நன்றியோட இருக்க வேண்டிய சுவாமி எக்ஸாம்பிளா கொடுக்குறாரு நமக்கு. அவங்க சமாதிக்கு போறாரு, அவங்க பேரண்ட்ஸோட சமாதிக்கு சாமியே போறாங்க போது இப்ப நாமெல்லாம் ஏமாத்துறோம். சாய்ராம். சாய்ராம், இன்னொரு சந்தேகம் சாய்ராம். சிவபுராணத்துல வந்து நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, வாழ்க வாழ்கன்னு மாணிக்கவாசகர் வந்து சிவனை நினைச்ச அவரு அவங்க வந்து சிவன் பெரிய இதுல அவரு பெரிய ஸ்தானத்துல இருக்காங்க. அவங்கள இவங்க வாழ்க வாழ்கன்னு சொல்றது எப்படி? என்ன சாய்ராம், எனக்கு அது அர்த்தம் புரியல சார். டெய்லி படிக்கிறானா எனக்கு அது அர்த்தம் புரியல. சாய்ராம், பொதுவா நம்ம உலகியல்ல பார்த்தா இந்த அரசியல்வாதிகள் பார்க்கலாம், வாழ்த்த வயதில்லை அப்படின்னு சொல்லி போடுவாங்க. மாதிரி அம்மா கேட்ட கேள்வி ரொம்ப வேலிட். பகவான நம்மளை வாழ்த்தணும், அவர் தான் ஆசீர்வாதம் பண்ணணும். ஆனா அவரை போய் வாழ்த்துறோம் வேண்டா. இங்க வாழ்த்துதல்னு சொல்றதுக்கு உன்னுடைய புகழ் எல்லா திக்கிலும் பரவட்டும்
உன்னை எல்லோரும் அறிந்து கொள்ளட்டும், உன்னுடைய கருணை எல்லோருக்கும் கிடைக்கட்டும், அந்த அர்த்தத்துல வாழ்த்துறாரே தவிர அவர் பிளஸ் பண்றதா அவர் அந்த பாவத்துல அவர் சொல்லல. நான் புரிஞ்சுட்டு இருக்கேன்மா. சாய்ராம். சாய்ராம், ரொம்ப தேங்க்ஸ் சாய்ராம். ரொம்ப நாள் எனக்கு ஒரு சந்தேகம் சாய்ராம். அப்பாட்ட கேட்டா சண்டை போடுவாங்க, ஏதாவது சத்தம் போட்டிருப்பாங்க, உனக்கு தெரியாம ஏன் படிக்கிற அப்படின்ட்டு. இப்ப அப்பா ஸ்தானத்துல இருந்து உங்களை கேட்டிருக்கேன் சாய்ராம். நன்றி சாய்ராம். ரொம்ப நன்றிம்மா. ஆமா, வேற யாரோ ஹேண்ட் ரைஸ் போட்டிருக்கு. யாரோ கை ரைஸ் பண்ணிருக்காங்க, தெரியல யார். உமாராணின்னு மூலப்பாளையம் சுமதி உமாராணி சாரம். கேட்கலாம் கேட்கலாம், கேளுங்க சாரம். நம்ம சுவாமி கிட்டையும் இனிமே ஜென்மமே வேண்டாம், இதோட போதும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிக்கணும்ன்றதுதான் நம்மளோட எல்லாரோட எய்மே. இதுக்கு மேல ஜென்மமே வேண்டானே. அதே போல சிலருக்கு பாத்தீங்கன்னா நம்ம இந்து கலாச்சாரத்துல ஜாதகத்திலயுமே அடுத்த ஜென்மம் கிடையாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா ஆத்மாவுக்கு அழிவே இல்லை. அப்படி இருக்கும்போது இது எனக்கு புரியல சாரம். கேள்வி இன்னொரு கேளுமா. அதாவது ஆத்மாவுக்கு அழிவே இல்லை, அது அடுத்தடுத்து ஏதோ ஒரு உருவத்துல போய் திரும்பி பிறக்கும்னு சொல்றது ஒரு இது. ஆனா நாம சுவாமி கிட்டையும் சரி, இனிமே பிறவியே வேண்டான்றதுதான் வேண்டிக்கிறோம் நம்ம சுவாமி கிட்டையும். அதுக்காக தான் பிறவி எடுத்ததுல இருந்து ஏதாவது நல்ல காரியம் செய்து இனிமே பிறக்கவே வேண்டாம்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறோம். அடுத்த அப்படி ஜாதகத்திலயும் ஒரு சிலருக்கு அடுத்த ஜென்மம் கிடையாது, இதோட பிறவி முடிஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஆத்மாவுக்கு அழிவில்லைன்ற போது, பிறவி இல்லைங்கிற போது அந்த ஆத்மா எங்க இருக்கும்? ஆத்மாக்கு அழிவு கிடையாதுமா. அத்வைத சித்தாந்தத்துல இந்த ஒவ்வொரு ஆத்மாவும், அந்த ஆத்மா ஒரு உடம்பை எடுக்கும் பொழுது செய்கின்ற கர்மங்களை அனுசரித்து அது இறந்த பிறகு, அது இருக்கல, அந்த உடம்பை விட்ட பிறகு, நம்ம கீதையிலே ஒரு ஸ்லோகம் இருக்கு, வாசாந்தி ஜீர்ணானி யதாவிகாய. எப்படி ஒரு மனிதன் நலிந்த ஆடைகளை களைந்து விட்டு புதிய ஆடைகளை அணிகிறானோ, அதே போல ஆத்மா புது உடலை எடுக்கிறது. இந்த புது உடலை எடுக்கிறது நம்ம பிறவிங்கிறோம். இப்போ ஞான நிலை அடைந்த பிறகு ஆத்மா மீண்டும் ஒரு உடலை தேடி கீழே வர்றது கிடையாது. அப்புறம் அந்த இதுக்குதான் சம்சாரம்னு பேர். நம்ம சம்சாரம்னா தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம். சம்சாரம்னா பிறவி மரணம், மரணம் பிறவி, இந்த போக்குவரத்தை தான் சம்சாரம் சொல்றோம். ஞான நிலையை அடைந்து விட்டால் ஆத்மா மீண்டும் உடலை எடுப்பதில்லை. ஆக ஆத்மா அழியறதில்லை, அதுக்கு பிறவியும் கிடையாது, மனமும் கிடையாது. அந்த சூக்ம சரீரம் ஆத்மாவோடு ஒட்டிக்கிறது. அது உடலை தேடி தேடி வருது. இது கொஞ்சம் இன்னும் பெரிய சப்ஜெக்ட். சூக்ம சரீரம், ஸ்தூல சரீரம், காரண சரீரம், அது போல அது நீண்டே போகும். அது இன்னொரு சந்தர்ப்பத்துல பார்க்கலாம் சார். நன்றி சாரம். சாய்ராம். சாய்ராம், ராதாகிருஷ்ணன் ஃப்ரம் சித்தூர் சாய்ராம். ஹலோ சாய்ராம், யாருமா? சாய்ராம், ராதாகிருஷ்ணன் ஃப்ரம் சித்தூர் சமதி சாய்ராம். சொல்லுப்பா. சாய்ராம், அந்த அம்மா இதுக்கு முன்னாடி அந்த வாழ்க்கைங்கிற இதை பத்தி டவுட் கேட்டிருந்தாங்க. பட் எனக்கு அது ஒரு சின்ன ஒரு ஐடியா கொடுத்து சொல்லுப்பா. அதாவது ஆக்சுவலா நம்ம அந்த ஐ மீன் அந்த நம்ம அவங்க சொன்னாங்க அந்த சிவன் பத்திங்க வாழ்கைங்கிறது. ஸோ அந்த வாழ்கைங்கிறது நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா சாய்ராம், வாழ்க வளமுடன் அதோடைய முழு ஃபார்ம், ஐ மீன் ஃபுல் ஃபார்ம். ஸோ நம்ம வாழ்க வளம்னு எதுக்கு சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம கிட்ட வர வாழ்த்து அலைகள் வாழ்க வளமுடன் அப்படி சொல்லும் போது நம்ம கிட்ட அது கிளம்பி இந்த பிரபஞ்சம் ஃபுல்லா பரவி ஒரு இடம் விடாம திருப்பியும் அது நமக்கே திரும்பி வரதான் நான் ஒரு இதில் படிச்ச சாய்ராம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை செயலை உண்டாக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க நம்ம சொல்லும் போது ஸோ அந்த நம்ம கிட்ட வர அந்த குட் பாசிட்டிவ் வைப்ரேஷன், ஸோ நம்மளே வாழ்த்திக்கிறோம், இந்த பிரபஞ்சத்தையே வாழ்த்திக்கிறோம், அதன் மூலயமா திருப்பி நம்மகிட்டயே சேருது சார். அவங்க கேட்டதுக்கு கரெக்டுப்பா. அந்த வாழ்க மனிதர்களை வாழ்த்துறது. ஓகே சார்.
நாம் ஒருத்தர் பார்த்துக்கும் போது வாழ்க வளமுடன் சொல்றோம். நீங்க அம்மா கேட்டது வந்து சிவனை பார்த்து வாழ்கன்னு சொல்றது எப்படின்னு கேட்டாங்க. அதுக்கான என்னதான் ஒரு விளக்கத்தை கொடுத்தேன். சாயிராம். கரெக்ட் கரெக்ட். சாயிராம் சாயிராம். மாணிக்கவாசகர் பாடி 1000 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. இன்னும் அந்த வாழ்க அப்படிங்கிற வார்த்தை இருக்கின்றது. இதே போல இன்னொரு நிகழ்ச்சி நான் சொல்ல விரும்புறேன். பெரியாழ்வாருக்கு ஸ்ரீமன் நாராயணன் கருட வாகனத்துல காட்சி கொடுக்குறாரு. நீங்க மதுரைக்கு போனா மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்துல அந்த நிகழ்ச்சி நடந்த கோயிலுக்கு நீங்க போகலாம். அவங்கதான் அவர் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 அவர் வாழ்த்தி பாடுறாரு. அதனாலதான் அவர் பெரியாழ்வார், பெருமானையே வாழ்த்தி பாடினால அவர் பெரியாழ்வார்னு பேர் வருது. ஆகவே நமக்கு அவங்க பாடலாம், நாமளும் அவங்களை ஃபாலோ பண்ணி அந்த லெவலுக்கு போனா கட்டாயம் பாடலாம். சாய்ராம். ரொம்ப நன்றி சாய்ராம். இந்த சந்தேகம் ரொம்ப நாள் இருந்தது சாய்ராம். சாய்ராம், அப்ப அவங்க அந்த வாழ்த்தி பாடுறாங்கன்னு எந்த பாவத்துல பாடி இருப்பாங்க சாய்ராம்? இப்ப பல்லாண்டு பல்லாண்டுன்னு பெரியாழ்வார் பாடுனா எந்த பாவம்? அது குழந்தையா, அந்த பெருமான குழந்தையா எடுத்துக்கிட்டு பாடி இருப்பாரா? ஏன்னா பந்தனை தீர பல்லாண்டு, அந்த பந்தனைங்கிற அந்த நோய் வரக்கூடாதுன்னு பல்லாண்டு உனக்கு பாடுறேன்னு பெரியாழ்வார் சொல்றாரு. மத்தவங்க கண்ணு படக்கூடாதுக்கா பாடுறாரு. மத்தவங்களுடைய கண்ணேறு அவர் மேல திருஷ்டி கழி போட்டக்கூடாதுக்கா பாடுறாரு. சுவாமி நிறைய சமயம் பாத்தீங்கன்னா திருஷ்டி சொல்லியிருக்காரு. திருஷ்டி நிறைய பேர் தேங்காய் உடைப்பாங்க, எலுமிச்சை பழத்தை பண்ணுவாங்க. அது மாதிரி திருஷ்டி இருக்குன்னு சுவாமி பலமுறை சொல்லியிருக்காரு. கண்ணு நாராயணுடைய அழகை பார்த்து யாருடைய கண்ணும் படக்கூடாது இருக்கா அந்த பல்லாண்டு பாடுறாரு. சாய்ராம். சாய்ராம். சாய்ராம், ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியாது. புட்டபர்த்தியில சுவாமி மந்திரில இருந்து வெளியில கார்ல வந்துன்னா இருக்கிற ஒவ்வொரு கடைக்காரங்களும் தேங்காய் உடைப்பாங்களாம். சாமி அந்த வழியா போனா உடனே தேங்காய் உடைச்சிருவாங்க. இது ஒரு சடங்கு இருந்தது. சாயிராம். சாய்ராம், தேங்க்யூ ஸோ மச் சாய்ராம். நம்ம இன்றைய சத்சங்கத்தோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம் சாய்ராம். நம்ம சொன்ன மாதிரி நம்ம 8 மணி வரை 7:15 8 மணி வரை இந்த சத்சங்கம் முதல் வெள்ளிக்கிழமை என்று மாதந்தோறும் நடைபெறுகிறது. நிறைய கேள்விகளோடு இன்னைக்கு நம்ம இந்த சத்சங்கம் நடந்திருக்குங்கிறதுல பெரிய மகிழ்ச்சி சாய்ராம். ஆரம்பத்தில் நம்ம வந்து சின்ன சடங்குகள்னால் என்ன, நம்ம என்ன பண்ணணும், எப்படி வந்து நம்ம வழிபடணும், அந்த மாதிரி ஆரம்பித்து நிறைய டீட்டெயில்டான டாபிக் கூட இன்றைக்கி பேசியிருக்கோம். அப்படிங்கிறதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி. சரி, இன்னும் ஒரு சிலருக்கு கேள்விகள் இருக்கலாம். ஆனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டே டிசிப்ளின் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அதனால நம்ம நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் சுவாமி சொன்ன வேத வாக்கு நேரம் ஓம்னு சொல்லும் போது சுவாமி வந்துடுறாங்க. சாயந்தரம் 6 மணிக்கு பஜன் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்னா சாயந்தரம் 6 மணிக்கு ஷார்ப்பாக சுவாமி வந்துடுறாரு. நாம் ஓம் சொல்கிறோமோ இல்லையோ அப்படின்னு கூட நம்ம படிக்கிறோம் சுவாமியோட மெசேஜஸில். அதே போல் நம்ம நிறைவு பகுதி இன்னைக்கு வந்திருக்கோம். சாரி, ஒரு ஃபியூ மினிட்ஸ் நம்ம அடிஷ்னலாக எடுத்ததுக்கு இன்னைக்கு. தொடர்ந்து இன்னைக்கு வந்து நம்ம பல கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாருக்கும் வந்து பொதுவாக வேதம் சொல்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி சுவாமி கொடுத்தாருன்னு பார்த்தோம். இதில் எந்த பேதமும் கிடையாது, ஜாதி மதமோ இல்லை நம்ம வந்து ஆண் பெண் அப்படின்னு கூட எதுவுமே இல்லை. எல்லாருக்கும் நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, எல்லாரும் வரணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அடுத்தது சில சடங்குகள்னால் என்ன, நம்ம என்ன சம்பிரதாயம் இருக்குது, அதுக்கப்புறம் எப்படி நம்ம வந்து ஆன்மீக நெறியில் இருக்கிறது, இந்த மாதிரி பல கேள்விகள் இருந்தது. சின்ன சின்ன நடுவில் நமக்கு இருந்த சந்தேகங்களும் நிறைய பேர் தீர்த்துக்க ஒரு வாய்ப்பாக இன்றைக்கி அமைஞ்சது. இதே போல் ஒவ்வொரு மாதமும் வெள்ளிக்கிழமை அன்று, அதாவது முதல் வெள்ளிக்கிழமை அன்று மாலை 7:15 மணியிலிருந்து 8 மணி வரை இந்திய நேரப்படி நமக்கு இந்த சத்சங்கம் நடைபெறும். தொடர்ந்து பகவான்கிட்ட நம்ம பிரார்த்தனை செய்துப்போம். இது நல்ல முறையில் நல்லபடியாக நடந்து எல்லாரும் இந்த சத்சங்கத்தில் இருந்து மேலே மேலே நிறையா அந்த ஞானத்தை அடையணும்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிப்போம். சேரம், இந்த நிகழ்ச்சியினோட கோஆர்டினேட்டர்ஸ் மதிப்பிற்குரிய டாக்டர் கோவிந்தராஜ் சேரம் அண்ட் பாலகிருஷ்ணன் சேரமுக்கு தேங்க்யூ. சேரம், வேறு ஏதாவது சொல்லணும், ஆட் பண்ணணுமா சேரம்? ஒன்றும் இல்லை சேரம், சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச் சேரம். வழக்கம் போல் நம்ம சத்சங்கம் இன்றைக்கு வந்து சமஸ்த லோகா சுகினோ பவந்து மற்றும் சாந்தி மந்திரத்துடன் நிறைவேறுகிறது. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. ஜெய் சாய்ராம். समस्त लोकाः सुखिनो भवन्तु, समस्त लोकाः सुखिनो भवन्तु, समस्त लोकाः
सुखिनो भवन्तु। ॐ शान्ति शान्ति शान्तिः। जय बोलो भगवान श्री सत्य साई बाबा जी की जय।